இதுக்கும் இவளுக்கு தான் முதல் உரிமைனா என்னால இதை ஏத்துக்க முடியாது. உனக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி, அயலி தான் உன் அக்காங்கிறது மாறவே மாறாது, மாத்தவும் முடியாது. அக்காவுக்கு அடுத்ததுதான் தங்கச்சி. முதல்ல அயலிக்கு முடிச்சிட்டு தான் உனக்கு பண்ணணும். இதுக்கு மேலே ஏதாவது பேசி என்ன கோவப்பட வைக்காத ரித்திகா. அயலி, நீ என்ன பாத்துட்டு இருக்க? இப்ப நீ சிவாவுக்கு கால் பண்றியா இல்லையா? இல்ல நீ போனை உள்ள சார்ஜ் போட்டு வச்சிருக்கேன். அப்ப நானே பண்ணி பாக்குறேன். ஏன் இவன் போன் எடுக்க மாட்டேங்கிறான்? இவனை யார் இந்த நேரத்துல வெளியில போக சொன்னது? இது வேறயா? இப்ப அவன் வர வரைக்கும் நாங்க எல்லாரும் காத்துட்டு இருக்கணும், அதானே? ஐலி, ஒரு நிமிஷம் என் கூட வா. தாலி கட்டின இடத்துல சிசிடிவி இல்ல, அத நான் ஏத்துக்கிறேன். ஆனா நேம் லிஸ்ட்? அண்ணி, நானும் சிவாவும் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாலேயே கோயிலுக்கு போகல. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் எங்களை சுத்தி நடக்கிற விஷயத்த வச்சு எங்களை பிரிச்சிருவாங்களோன்னு பயம் வந்துருச்சு. அந்த நேரத்துல கல்யாணம் பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு வந்தா போதும் தான் எங்களுக்கு தோணுச்சு. அதனாலதான் அங்கே வச்சு தாலி கட்டிட்டு வெளியே வந்துட்டோம். அக்கா, சிவா அண்ணா வந்தாச்சு. என் ஹஸ்பண்ட் வந்துட்டாரு. ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஷோ கடவுளே, இனி என்னென்ன நடக்க போதும். ஹலோ, கபிலா, எங்கடா இருக்க? வர்மா, நான் வீட்டுல தான் இருக்கேன். குபார், நான் சொல்ற விஷயத்தை மட்டும் காதுல வாங்கிக்கிட்டு அதை செய்யற வேலையை மட்டும் செய். பதில் எதுவும் பேசாத. வர்மா, எங்க வீட்டுல ஒரு ஃபேமிலி. நான் எதுவும் பேசாதன்னு சொன்னேன். நீ சொல்றத கேட்கறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. இன்னொரு பேக்கேஜ் ட்ரக்ஸ ஒரு பார்ட்டி கிட்ட கை மாத்தணும். ரொம்ப எமர்ஜென்சி. அதுக்கு டேய், நாம ஏற்கனவே பெரிய லாஸ்ல இருக்கோம். இது கண்டிப்பா நடந்தே ஆகணும். அதே சமயம் இந்த விஷயம் போலீஸுக்கு இந்நேரம் லீக் ஆயிருக்கும். அதனால அவங்க ரொம்ப அலர்ட்டா இருப்பாங்க. வர்மா, அப்படி இருக்கும்போது அது எப்படி பண்ண முடியும்? எப்ப வர்மா, நம்ம தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிறோமா தோணுது. இது ரிஸ்க்ன்றதுனாலதான் இதுல உன்னை இறக்குறேன். இது எந்த பிரச்சனை இல்லாம நடக்கணும்னா அதுக்கு உன்னுடைய ரெப்புடேஷன் தான் யூஸ் பண்ணும். இந்த தடவை சொதப்பிடக்கூடாது கபிலா. நான் உனக்கு எங்க போகணும்னு மெசேஜ் பண்றேன். நீ சீக்கிரம் கிளம்பிடு. இல்ல வர்மா, நான் வைக்கிறேன். ஹலோ வர்மா. வர்மா, என்ன பண்றது? வர்மாவை எப்படியாவது லாக் பண்ணி ஆகணும். ஆனா இங்க இருக்கிற சிச்சுவேஷனை பார்த்தா போறதுக்கு சான்ஸே இல்ல. ஷோ, அவங்க எல்லாரும் ஆல்ரெடி என் மேல டவுட்ல இருக்காங்க. இப்ப என்ன பண்றது? பத்து, பத்து, நீதான் என்ன காப்பாத்தணும். எனக்கு வேற வழி தெரியல. என்ன மன்னிச்சிரு.
அயலி எப்படிடா இருக்க? பத்து, நான் நல்லா இருக்கேன் பத்து. நீ இப்போ எங்க இருக்க? என்னடி எப்படி இருக்கன்னு கேட்காம எங்க இருக்கன்னு கேக்குற? ஷோ பத்து, எங்க இருக்கேன்னு சொல்லு. நான் எங்க இருப்பேன்? வீட்ல தான் இருக்கேன். ஏன், என்னாச்சு? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், பண்ணுவியா? என்னடி இன்னும் இந்த வீட்ல இருக்கிற மாதிரி பதட்டமாவே பேசுற? என்ன விஷயம் சொல்லு. அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். இப்ப நான் சொல்ற மாதிரியே செய்வியா ப்ளீஸ்? சரி சொல்லு. நான் சொல்ல போறத கேட்டு பதட்டப்படக்கூடாது. நீ இப்படி விஷயத்த சொல்லாம பில்டப் பண்றதா எனக்கு பதட்டமா இருக்கு. என்னன்னு சொல்லு. சரி சரி, நான் இப்ப ஒரு முக்கியமான பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன். ஆ? இதுல இருந்து தப்பிக்க எனக்கு வேற வழியே தெரியல. ஐயோ, ஏன் அயலி எனக்கு பிபி ஏத்துற? என்ன பிரச்சனை? நான் என்ன பண்ணணும் அது சொல்ல முதல்ல. பத்து, நீ உடனே நெஞ்சு வலிக்குதுன்னு மயங்கி விழுந்து ஒரு டிராமா பண்ணு. ஆ? ஹாஸ்பிடல்ல போய் அட்மிட் ஆயிடு. நடிப்பா? நானா? பத்து, நீ அயலி கிட்ட பேசுறங்கிறத மறந்துட்டு பேசுற. இல்லடி, திடீர்னு என்ன அப்படி நடிக்க சொல்றியா? அதான் ஒரு மாதிரி பதட்டத்துல எனக்கு ஒண்ணும் புரியல. ஷோ பத்து, நான் தான் முக்கியமான விஷயம்னு சொல்றேன்ல. ப்ளீஸ் பத்து, எனக்கு பதில் சொல்லலாம் டைம் இல்ல. இல்லடி, உன் சித்திக்காரி வந்து ஏன் மயக்கம் போட்டேன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு பயமா இருக்கு. இங்க பாரு, என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? என்னடி இப்படி எல்லாம் கேக்குற? அப்போ நான் சொல்றத பண்ணு. நான் அப்புறம் உன்னை ஹாஸ்பிடல்ல வந்து பாக்குறேன். அங்க எல்லாத்தையும் நான் சொல்றேன், சரியா? சரி சரி. என்ன விஷயம்னு அயலி சொன்னா கூட பரவாயில்ல, விஷயத்தையே சொல்லாம டிராமா பண்ணுன்னு சொல்றாளே, என்ன பண்றது?